ஃபியூச்சர் கேப்டன க்ரூம் பண்ண எடுத்திருக்காங்க. பட் எடுத்தது பிரச்சனை இல்ல. பட் சொன்ன ரீசன் ஒண்ணு இருந்துச்சு. ஸ்கை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவரு தான் வந்து நாங்க அப்பவே ஐ திங்க் T20 வேர்ல்ட் கப் அடுத்த சீரிஸ் ஸ்ரீலங்கா சீரிஸ்லயே வந்து இவரு தான் இருந்தாரு. வைஸ் கேப்டனாவும் இருந்தாரு. இவரு தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் அசைன்மென்ட்ல வந்து அவர் போயிட்டாரு. சோ மீதி இருந்த T20 சீரிஸ்ல அவர் ஆடல. அதுக்கு பதிலா தான் நாங்க சஞ்சு சாம்சன் ஒரு ஆல்டர்னேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகேவா? இவர் சொன்ன லாஜிக் படி பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் அப்படிதானே. ஜெய்ஸ்வாலும் வந்து T20 ஸ்ரீலங்கால ஆடினாரு. சூப்பரா ஆடினாரு. ஒரு 51 அடிச்சாரு, 31 அடிச்சாரு. ரெண்டுமே செம்ம அக்ரெசிவான இன்னிங்ஸ் தான். அதுக்கப்புறம் அவரும் கில்லும் டெஸ்ட் டீமுக்கு போகிறப்போ அதே சமயத்துல T20 நடக்கிறப்பதான் வந்து அவங்க அபிஷேக் சர்மா க்ரூம் பண்ணாங்க. ஓகே, அபிஷேக் சர்மா ப்ரூவ் பண்ணிட்டாரு, இல்லன்னு சொல்ல. ஆனா நீங்க கில்ல திரும்ப ஸ்குவாடுக்கு எடுத்துட்டு வர ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னா, அப்ப ஜெய்ஸ்வாலுக்கு அந்த ரீசன் அப்ளிகபிள் ஆகணுமா இல்லையா? ஏன் ஜெய்ஸ்வால் அப்ப நீங்க டிராப் பண்ணீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. சோ இது என்னன்னா டீமோட டைமென்ஷன்ஸே மாத்துற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க கில்ல கொண்டு வரீங்க, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல விளையாடிட்டு இருக்காரு, டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் செட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ நீங்க இப்ப கில் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அஜித் அகர்கர் ஒரு வேர்ட் கொடுக்குறாரு, இது மாதிரி சஞ்சு ஆர் கில், அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேப்டனும் கோச்சும் சேர்ந்து டிசைட் பண்ணிப்பாங்க துபாய் போறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்லிட்டாங்க. அப்போ சஞ்சு என்ன தப்பு பண்ணாரு? திரும்பவும் எல்லா வாட்டியும் சஞ்சு வந்து இங்க அஃபெக்ட் ஆனோம். இப்போ கில்ன்றவர் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க நுழைக்கணும் டீம்ன்றதுக்காக நல்லா போயிட்டு இருக்க அந்த டீமோட ஆர்டரே நீங்க வந்து கொலாப்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதா இங்க ஒரு கேள்வியா இருக்கு.